சொத்து மூட்டை சிந்தாமணி அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவோட காசை நம்ம எப்படியோ திருடிட்டோம், இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவால் இந்த வீட்டை மீட்கவே முடியாது, இந்த வீடு நமக்கு தான் சொந்தம், நம்ம நினச்ச காரியம் கை குடிச்சு சொல்லிட்டு சும்மா சந்தோஷமாக இருக்காங்க. வீடும் 52 லட்சம், ஒரு தடம் 2 தடம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லும் அடிக்கிறாங்க. ஆஹா நம்மளுக்கு வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க சோத்து மீட்ட சிந்தாமணி. அப்போ ஷார்ப்பாக என்ட்ரி கொடுத்த முத்து நிறுத்துங்க அப்படின்றாரு. உடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. யார் இவர் யார் நிறுத்த சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனரு, இந்த தேதிக்குள்ளே தானே காசு ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க, நாங்கள் 38 லட்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து கொடுத்துட்றாரு முத்து. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், இல்லையே எல்லாம் ஏழெல்லாம் முடிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் காசு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. உடனே முத்தோட அட்வொகேட் கிருஷ்ணாராம் சொல்கிறேன், இல்லையே இன்னும் ஏலத்துக்கிட்டு ஃபைனல் பண்ணலையே, அதுக்குள்ளே தான் முத்து வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் சட்டப்படி முத்துக்கு தான் இந்த வீடு சொந்தமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணி, சே என்ன இவனுங்க பண்ணானுங்க, இந்த மீனாயிட்ட காசை திருட்டேன்னானுங்க, பார்த்தா கரெக்டாக தான் கட்டிட்டான் இந்த முத்து பையன் அப்படி சொல்லிட்டு கோவத்தோட சிந்தாமணி அடியாளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, டேய் காசை திருடுங்க இல்லைங்கடா, எங்கடா அவன் வந்து காசை வந்து கட்டிட்டாங்களாடா அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி ஆளுங்க அப்போ தான் பேக் ஓப்பன் பார்க்குறாங்க. அக்கா நம்ம ஏமாந்துருக்கா, இதுக்குள்ளே வெறும் பேப்பர் தாங்க இருக்குது, இதை நாங்கள் பணம் நினச்சி அடிச்சுட்டு வந்துட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி திட்டுறாங்க, டே முட்டாளா உங்களெல்லாம் போய் அடியாளை நான் வச்சுருக்கேன் பாரு, சே என்ன சொல்லணும், அதை அப்பயே சொல்லியிருந்தா வேறு ஏதாவது நான் வழி யோசிச்சிருப்பேடா, இப்போ காசை தந்து கட்டிட்டாங்கடா, இப்போ வீடு போச்சடா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. அக்கா எங்களை மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஆளுங்களும் கெஞ்சுறாங்க. உடனே மீனா சிந்தாமணி முன்னாடி, என்ன சிந்தாமணி ரொம்ப முகமே மாறிடுச்சு போல், நீ தான் ஆள் வச்சு என்கிட்டருந்து பணத்தை திருடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்தேன், காசு காணாமல் போயிடுச்சு, வீடு இதுக்கப்புறம் மீட்க முடியாதுன்ட்டு, ஆனால் நீ இப்படியெல்லாம் தில்லு முள்ளு பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இவ்வளோ நாள் உன்னை பார்த்துருக்கனே, நீ எவ்வளோ ஃப்ராடு தரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த காசு கொடுத்து எத்தனை சொன்னேன், உன்னோட எண்ணத்தெல்லாம் என் பக்கம் திருப்பிட்டு எப்படி ஊர் ரூட்லேயே ஒன்று அடித்தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி அப்படியே என்ன பேசுறதே முழிச்சிக்கின்னு, சும்மா பேசாதரி, இந்த 38 லட்சம் மட்டும் என்ன உழைச்சா கொண்டு வந்திருப்பீங்க, எங்கேயாவது கடன் கட்டி தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, திரும்பவும் அந்த கடனை எப்படி கட்டிடுவீங்கன்னு நானும் பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி இன்னும் நெக்கலாக பேசுகிறாங்க. சிந்தாமணி எப்போவுமே கஷ்டப்படுறவங்க கஷ்டத்துலேயே இருந்தவங்க நினச்சிடாத, நல்லவங்க பக்கம் தான் கடவுள் என்றைக்கும் நிற்பார், மற்றவங்க வீட்டில் இப்படி ஏமாற்றி வாங்குறியே, முன்னெல்லாம் கடவுள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த பூக்கு முழம் போடுற மாதிரி என்கிட்ட உன் அட்வைஸை போடாத, ஏதோ இன்றைக்கி ஜெயிச்சுட்ட, ஆனால் இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் நான் உன்னை பழி வாங்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. ஒன்று மீனா சொல்கிறேன், சிந்தாமணி எத்தனை வாட்டி தான் என்கிட்ட நீ தோற்று போகணும்னு தெரில, நானும் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணினே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா நெக்லாக சொல்கிறாங்க. அப்புறம் மீனா இன்னொன்று சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் வெளியில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த வீட்டை அப்படியே எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் உங்கள் ஆசை நிறைவாதில்ல, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே கிளம்பலாம், இதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்துடவே கூடாதுன்ற மாதிரி மீனா மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி கோவத்தோட வெளில போகிறாங்க. சே இந்த மீனா வேறு ஏதாவது நான் பண்ணியே ஆடுவேன்ட்டு போகிறாங்க. அப்புறம் அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே அண்ணாமலை நிறுத்துறாரு, மீனா 2 பேரும் வெளியில் நில்லுங்க, விஜயா இந்த வீடு நம்மக்கிட்ட கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே முத்துவும் மீனா தான், 2 பேரையும் நீ ஆர்த்தி எடுத்து உள்ளே வரவே அப்படின்றாங்க. உடனே விஜயாவும் மீனாவையும் முத்துவையும் ஆர்த்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. உடனே விஜயா சிந்தாமணி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, என்ன சிந்தாமணி என் வீட்டை என்னை ஏமாற்றி வாங்கிட நினச்சல, இப்போ என் வீடு என்கிட்ட, மற்றவங்க குடும்பத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கணும்னு நினைக்கிறல்ல நீ, கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன் உன் பொண்ணை ஒன்றும் இல்லாதவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், விஜயா வாயை மூடு, ஏதோ பெரிய வீடு வாங்கிட்டா மாதிரி பேசுகிற, இப்போ என்கிட்ட வாங்கின கடனுக்கு இன்னொருத்தங்கிட்ட கடனை வாங்கி வீட்டை வாங்கியிருக்கீங்க, இது எவ்வளோ நாள் நினைக்கிது, எப்படி நீங்கள் அந்த கடனை கட்டுறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சவாலை விட்றாங்க.